பட்டாணி குருமாவுக்கு பட்டாணி 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதில் ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். மிக்சியில் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். 2 பட்டை, 1 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியும் போட்டு நான் வதக்கிட்டு, இது கூட மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மட்டன் மசாலா 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, 3/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, இதையும் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தயிர் ஊற்றி வதக்கிட்டு, இது நல்லா மசாலா வதங்கினா அதுக்காக கொஞ்சமாக 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மசாலாவை கொதிக்க விட்டு, மசாலாவோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருக்கிற பட்டாணி அந்த தண்ணியோடு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இந்த பட்டாணியும் போட்டு, நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இதுதான் திக்னஸ்ஸு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு கடைசியாக மல்லித்தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா பட்டாணி குருமா ரெடி.